Hey beauties, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பிக்மெண்டேஷன், இல்லைன்னா டல் ஸ்கின், டேன், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்களோட ஸ்கின்ல இருந்து ஒரு ஷேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸும் ஆகும். இந்த ரெமடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். இதை வந்து டே பை டே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியல அப்படின்னா வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் மூக்கு மேலே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல உள்ள பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸும் நல்லாவே ரிமூவ் ஆகும். நம்ம ஃபேஸில் வந்து அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து இல்லை அப்படின்னாலே நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும், நல்ல ஒரு க்ளோயிங்கும் நம்ம ஸ்கின்ல வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெமடியை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஃபேஸ்லலாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற வீடியோவை வந்து டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரெமடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு பீட்ரூட், அதாவது சின்ன பீட்ரூட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதோட பீலை வந்து நல்லா ஃபுல்லாக எடுத்துருங்க. நீங்கள் வந்து சின்ன பீட்ரூட்டும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பெரிய பீட்ரூட்டாக எடுத்துக்கோங்க. பெரிய பீட்ரூட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் பீட்ரூட் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பீல் பண்ண அந்த பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரை வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணியிருக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பீட்ரூட்டை வந்து இப்போ நான் ஜூஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சல்லடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது காஃபி வடிகட்டுற சல்லடை, அதில் வச்சு நீங்கள் வந்து நல்லா ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஒரு ஒயிட் கிளாத் இருக்கும் இல்லையா, சுத்தமான ஒயிட் கிளாத் எடுத்து அதில் மொத்தமாக நீங்கள் போட்டு பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஜூஸுமே நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ நான் ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பவுலில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ரைஸ் ஃப்ளார் இல்லை அப்படின்னா கடலை மாவு எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா மசூர் தால், இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கர்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜூஸை வந்து நான் ஊற்றிட்டேன். ஆனால் நீங்கள் கர்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் வந்து ஊற்றிக்கோங்க. கர்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்ரூட் நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பேஸ்ட் டைப்புக்கு வந்து வரும் இல்லையா, அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பீட்ரூட் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னா அதை வந்து கீழே ஊற்றிடாமல் ஒரு ஐஸ் ட்ரே இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஊற்றி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா டெய்லி ஒரு ஐஸ் க்யூப்பை எடுத்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஸ் க்யூப் வச்சு யூஸ் பண்ணும்போதுமே உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த கன்னங்களில் வந்து நல்ல ஒரு பிங்க் கலர்லேயுமே வந்து மாறும். கண்டிப்பாக அப்படியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் போடுறதுக்கும் வந்து எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணியும் நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்பில் வச்சு நீங்கள் டெய்லி ஒரு இது ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டும் கூட நீங்கள் 20 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இதில் வந்து பேக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஐஸ் க்யூப்பாகவும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் கூட உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரே ரிசல்ட்டு தான் வந்து தெரியும். பேக் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த பேக்கை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
இந்த பேக்கை ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் நெக் அண்ட் பாடி கைன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ் அண்ட் கை கால் இல்லைன்னா பாடியில் உள்ள அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். எனக்கு கழுத்தில் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது, கையில் மட்டும் ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னா கூட இந்த ரெமடியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களோட டெட் ஸ்கின் செல்ஸ் உங்களுக்கு டேன் இருக்குன்னா கூட இந்த ரெமடியை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சுற்றிலாம் கருவளையம் இருக்குது அப்படின்னா அங்கேயும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ் அண்ட் கழுத்தில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. கூல் வாட்டரில் வந்து உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. என்னோடய ஃபேஸை பார்த்தா நல்லாவே தெரியும், நல்லா ட்ரையாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வச்சு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது அந்த ட்ரை ஆனதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிக்கிறோம். ஆனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி உங்கள் பாடிலையும் சரி, ஃபேஸில், கழுத்தில், அப்புறம் மூக்குக்கு மேலே, அந்த உதட்டுக்கு கீழே எல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது மூக்கு மேலே உள்ள அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கழுத்தில் தேய்க்கும் போது கழுத்தில் உள்ள அந்த ஹெவி பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா டேன் டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணிக்கும் கொடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸை. நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக தான் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஹார்ஷாக வந்து பண்ணிடாதீங்க. பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டேமேஜ் பண்ணி விட்ரும். ஸோ ஒரு ஜென்டிலான மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஸ்கின்னை வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக ஆகியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு நல்லா லைவாகவே ரிசல்ட் வந்து தெரியும். இப்போ என்னோடய ஃபுல் ஃபேஸையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஃபேஸை வந்து ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸில் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணோம் இல்லையா, ஒரு நிமிஷம் வந்து ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தனால ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது. நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டனாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் பாருங்கள் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். Thanks for watching. Keep supporting. See you next video. Take care. Bye bye.